ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வந்து அருமையான கோதுமை அல்வா, திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நேற்று ராத்திரியே வந்து கோதுமையை ஒரு கப்பு கோதுமையை நல்லா ஊற வச்சு ராத்திரி பூரா ஊறி இப்போ அரைச்சி அதை வடிகட்டி அந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே 7 மணி நேரம் நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா மேலே தண்ணி நின்று கீழே வந்து ஒரு பால் நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து திருநெல்வேலி அல்வா பண்ணுறதுக்கு சம்பா கோதுமையை வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி நல்லா இப்போ ஈவினிங் வந்து 6 o'clock ஆக போகுது. இது வரைக்கும் அதை புளிக்க விட்டுருக்கேன். காலையில் ஒரு 9 மணிக்கு அரைச்சி புளிக்க விட்டுருக்கேன். நல்லா புளித்து தெளிவாக வந்திருக்கு. இந்த தெளிவை நம்ம கொட்டிட்டு இது எவ்வளவு இருக்கோ அதுக்கு 2 பங்கு சர்க்கரை போட்டு அல்வா கிண்டணும். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குறேன், மெஷர்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த கோதுமை தண்ணியிலேருந்து நம்ம வடித்தது 1 கப்பு, இதில் வந்து 3/4 கப்பு இருக்குது. இப்போ 1.25 கப்பு. இப்போ இது 1க்கு வந்து 2, 3/4 1.5 3.5 கப்பு. நமக்கு ஸ்வீட் கூட இருக்கும், அவ்வளோ வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 கப் போட்டுக்கலாம். இப்போது அதே அளவு இதில் எப்படி இருக்கோ அதே அளவில் நான் 2 போட்டுக்கிறேன். இப்போ இந்த கப்புக்கு இதுக்கு 3/4 கப்பு இருந்தது இல்லையா, அதுக்காக நம்ம வந்து 1.5 கப்பு போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப்பு வந்து கேரமல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து கரைச்சிடலாம். இப்போ கேரமல் பண்ணி கரைச்சி நம்ம எப்படி அல்வா பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நெய் வந்து ஒரு கப்பு நெய் தேவைப்படும். ஆனால் 1 கப்பு நெய்யை ஒட்டுக்க ஊற்ற வேண்டாம். எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நம்ம வேணுங்கிற சாமான் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் அண்டு பச்சை கற்பூரம் இதையும் வச்சுருக்கோம். முதல்ல ஒரு வாணலியில் நெய் போட்டு இதெல்லாம் வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த நெய் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதோடையே நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சி வந்தப்புறம் இதெல்லாம் போட்டு கலந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆகி மெரூன் கலரில் மாதிரி வந்துருச்சா. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை முழுக்க இதில் போட்டோன்னா அதோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பண்ணும்போது ஃபுல்லாக நமக்கு கரண்டு வந்துடும். இப்போது அந்த மெரூன் கலரோடு சேர்ந்து இதுவும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். தனித்தனியாக நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. போய் இது ஃபுல்லாக சர்க்கரை கரையும் போது அதுவும் கரைஞ்சிடும். தனியாக கேரமலைஸ் பண்ணி நம்ம கொட்டணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்காக தான் இதை காமிச்சேன். இப்போ நல்லா பாகு கரையட்டும், கரைஞ்சப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி சர்க்கரை நல்லா கரைஞ்சி நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி புளிக்க வச்சு பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதோட இந்த பாலை சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சீக்கிரம் விடுவிட செய்ய முடியாதுன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கோங்க. நான் வைக்கலை, உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சிம்மர்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கிளறணும். நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால நான் எதுவும் பண்ணலை. அப்படியே கட்டி தட்டாமல் நம்ம வந்து சுருட்டெல்லாம் எடுத்துகிட்டே வரணும். இப்போ நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நேரத்தில் இப்போ நெய் தேவைப்படாது, இன்னும் கொஞ்சம் கெட்டியான உடனே போட்டால் போகிறோம். இப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு கிளறணும்.
இப்படி கிளறுனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்து இப்படி சொல்லிட்டு கிளறும்போது எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து தானாக வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அல்வா ரெடியாகி சுருண்டு வரத்துக்கும் இது வந்து நல்லா. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கிளறி கெட்டியாகும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா வச்சுக்கோங்க. நான் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது அப்படியே கொதிக்கட்டும். கொதித்து கெட்டியாகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்த விட கெட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியான உடனே நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் போடுறேன். அதாவது சட்னி கரண்டின்னு சொல்லுவாங்களே, அந்த கரண்டியில் 1 கரண்டி, இந்த கரண்டியில் 1 கரண்டி நெய் போட்டிருக்கேன், எல்லாம் சுருண்டு வரத்துக்காக. இது இன்னும் நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃபுல்லாக ஆகிறதுக்கு. நம்ம நெய் போட்டுகிட்டே வந்தோம்னா அப்படியே சுருண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம நெய் போடுறோம். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நம்ம பயப்படாமல் கிளறிட்டே இருக்கலாம். மெல்லிசாக இருந்ததுன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். நான் நெய் அளவு வந்து எந்த கப்பில் நான் அளந்தேனோ அதுலேருந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். உருக்கின நெய்யாக இல்லை, கெட்டி நெய்யாக இருக்கனால தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுட்ருக்கேன். உருக்கின நெய்யே போட்டால் போதும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய அல்வா. இது கோதுமையை வந்து முதல் நாளே ஊற வச்சு காலையில் அரைச்சி சாயங்காலம் வரைக்கும் புளிக்க வச்சு அதில் பால் அந்த தெளிவு கட்டி அந்த பால் அளவு எடுத்து அந்த பால் அளவுக்கு 1 கப்பு இருந்தால் 2 கப்பு சர்க்கரை, 2.5 கப்பு வரைக்கும் போடலாம். ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப வேண்டாம்னா 2 கப்பு, அதுக்கு கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது. 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை. அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு கேரமல் பண்ணிவிட்டு அதோடு இதை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலையும் போட்டுட்டு கிளறிட்டே வரணும். கெட்டி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா கெட்டியாகிறதுக்கு இன்னும் வந்து 5 to 7 minutes ஆகும். கெட்டியானோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 to 3 minutes நம்ம இறக்கிடலாம். இதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி, பச்சைக்கற்பூரம் இதையும் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வரலாம். இங்கே பாருங்கள், சுருண்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இதில் ஒட்டுது இல்லையா, இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கல, இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது, இன்னொரு கரண்டி. மொத்தமாக இது 5வது கரண்டி போடுறேன். இதுலேயே நமக்கு நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள். நெய் போட்ட உடனே சுருண்டு வருது பாருங்கள். ஒரு கரண்டி போட்டு அது வறுக்கிறதுக்கு போட்டேன், முந்திரி பாதாம் வறுக்கிறதுக்கு. அடுத்த இதில் அப்படியே சர்க்கரை போட்டு கேரமல் பண்ணிவிட்டு அதுலேயே திருப்பி சர்க்கரை போட்டு ஆட் பண்ணிட்டேன். மாவு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நம்ம கொதிக்க விட்டுட்ருக்கோம். இப்போ இறக்க போகிற ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் அப்படியே சுருண்டு வரத்துக்காக நம்ம வந்து இருக்கிற நெய் ஒரு 5 கரண்டி 6 கரண்டி நெய்யை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அத்தனை நெய்யும் அப்படியே சுற்றி போட்டு விட்டுடலாம்.
பாதியில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம உழைச்சி போட்டு விட்டுடலாம். அல்வா சுருண்டு பந்து போல் வருது பாருங்கள். இது கொஞ்சம் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். சர்க்கரை இது 2 கப்பு எல்லாம் சேர்த்து, நெய் வந்து 1 கப்புக்கு. இந்த நெய் வந்து வீட்டிலையே பால் காய்ச்சி அந்த பால் அடையை எடுத்து சேர்த்து வச்சு அப்படி வீட்டிலையே வெண்ணெய் காய்ச்சின நெய் இது. இப்போ நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டாமல் அழகாக எடுக்க வருது. இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவின தட்டில் கொட்டிட்டு ஆறின அப்புறம் நம்ம பேக்கிங்கத்தில் போட்டு எடுத்து சாப்பிட்றது தான். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இன்னும் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா இன்னும் கெட்டியாக வரும், ஸ்லைஸ் போடுற மாதிரி வரும். ஆனால் நெய் பூரா போட்ட நெய் பூரா வெளியில் வந்துடும். இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் மேலே வர்றது தெரியும். அல்வா வந்து பீஸாக சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கி ஒரு நெய் தடவின தட்டில் அதை கொட்டிடுறேன். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு நெய் தடவின பிளேட்டில் கொட்டிடலாம். அப்படியே ஆறட்டும், நல்லா ஆறட்டும். ஆறின உடனே நம்ம கிண்ணத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான். அழகான ட்ரெடிஷ்னலான திருநெல்வேலி அல்வா பாரம்பரிய முறைப்படி செஞ்சுருக்கேன். எப்படி அவங்க பாரம்பரியமாக செய்வாங்களோ. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவில் அப்படியே கரைச்சி அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதை ஊற வச்சுட்டு அதில் பால் எடுத்து செய்யணும். அதுவும் நல்ல டேஸ்ட்டில் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிறது. ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்கிறாங்களோ அதுபடி செஞ்சுருக்கேன். நம்மளுடைய அருமையான சம்பா கோதுமை அல்வா ரெடி. ட்ரெடிஷ்னலாக ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான். அந்த கோதுமையை நல்லா அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு மாவு அரைச்சிட்டு சும்மா இந்த அல்வா பண்ணணுங்கிறதுக்காக ஒரே ஒரு அந்த எப்போதும் நான் மெஷர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த ரோஸ் கலர் கிண்ணத்தில் ஒரே ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஒரு கிண்ணத்துக்கு தான் நமக்கு இவ்வளோ அல்வா வந்திருக்கு. அந்த ஒரு கிண்ணம் பால் எடுத்து செஞ்சதில் ட்ரெடிஷ்னல் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை வரத்துக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.